வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாட்டி, போலீஸ் இப்படி சொல்றாரு? ஆமா வரும். அது என்ன, அந்த திருடன் விஷ்ணு கிட்ட சொன்னானில்ல, நான் உன் மாமா உங்க அப்பா ஆபீஸுக்கு போயிருக்காங்க, இது எல்லாம் எப்படி அந்த திருடனுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டி, நான் சொல்றேன். அது ஏன்னா அந்த திருடன் இவர்களை கவனித்து இருக்கிறான். அதாவது இவங்க வீட்டை அந்த திருடன் உறவு பார்த்து இருக்கான். சரிங்க பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. ஆமாம் பாட்டி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. தொடர்ந்து சொல்லுங்க பாட்டி. சரி பசங்களா, நான் கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். இது வச்சு பார்த்தா திருடன் பல நாள் உங்க வீட்டை உளவு பார்த்திருக்கான். முத்து சார், நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போனது கூட அவனுக்கு தெரியும். திட்டம் போட்டு பகடை உருட்டி இருக்கான். அவன் பணத்துக்காக தான் விஷ்ணுவை கடத்திருந்தானா? கொஞ்ச நேரத்தில் அவன் ஃபோன் பண்ணுவான். அதுவரை நாம் காத்திருப்போம் முத்து சார். நம்ம ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடித்து இருக்கலாம். ஆனா நம்ம ஸ்கூல்ல தான் சிசிடிவி கேமராவே இல்லையே. இந்த வீடியோவை பார்க்கிறவங்க ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும், டீச்சரா இருந்தாலும், இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. முதல்ல பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்க பையன் ஸ்கூல்ல இருந்தானா அவன் மிஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிருங்க, நான் வர லேட் ஆகும்னு. அப்புறம் அந்த மிஸ் உங்க பையன் கிட்ட சொல்லிடுவாங்க, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். டீச்சர்ஸுக்கு சொல்றேன், அப்படி யாராவது பேரண்ட்ஸ் போன் பண்ணாங்கன்னா நீங்க அதை அப்பவே அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிடணும். ஸ்டூடெண்டின் அப்பா அம்மாவை தவிர யாராவது அந்த ஸ்டூடெண்ட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாங்கன்னா அவங்க கிட்ட விசாரிங்க. அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. பேரண்ட்ஸ் சரின்னு சொன்னா மட்டும் அவங்க கூட ஸ்டூடெண்டை அனுப்புங்க. பேரண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட ஸ்டூடெண்டை அனுப்ப வேண்டாம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வேற எங்க இருந்தாலும் யாருன்னே தெரியாதவங்க வந்து விளையாட கொடுத்தா அப்புறம் சாப்பிட கொடுத்தா நீங்க வாங்க கூடாது. அப்புறம் உங்க அப்பா அம்மா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னா நீங்க அவங்க போன் வாங்கி உங்க அப்பா அம்மாவுக்கு உடனே கால் பண்ணுங்க. அப்படி அவங்க போன் தரலன்னா உடனே உஷாரா இருங்க. நீங்க இருக்கிற இடத்தில் வேற யாராவது போன் வாங்கி போன் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா சரி சொல்லிட்டாங்கன்னா, அதாவது அந்த யாருன்னே தெரியாதவரோட வர சொன்னாங்க, நீங்க அவர் கூட போலாம். அதுக்கு முதல்ல நீங்க சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா போன் நம்பரை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். எனக்கு ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் வருது. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவை கடத்தினவன் தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியும் இருக்கலாம். போனை எடுங்க சார், போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிங்க சார், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. ஹலோ, என்ன குழந்தைகளா, நமக்கு பிடிக்காதவங்க நம்ம கிட்ட பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கோவப்படாம பொறுமையா பேசணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 பார்க்கணும்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க குழந்தைகளா. இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 7 இருக்கு குழந்தைகளா. அது அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.